ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி 12/5/2024 மே மாதம் இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணிலிருந்து 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, குளிகை மதியம் 3 மணிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:54. இன்றைய திதி இன்று அதிகாலை 5:17 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:40 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:17 வரை பத்திரை, பின்பு மாலை 5:22 வரை பவம், பின்பு பாலவம். இன்றைய சந்திராசிரமம் சுவாதி விசாம இருந்த நட்சத்திரத்துக்கு இன்றைய சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தா ராசி பலனில் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த மேஷ அன்பு அமைப்பவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் கணவன் வேண்டிய ஒரு மகிழ்ச்சி, குழந்தை பற்றிய ஒரு மகிழ்ச்சி, உறவிட்ட ஒரு மகிழ்ச்சி, வேலை செய்கின்ற இடத்துல எல்லா இடத்தையும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக அமையக்கூடிய ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு அமைப்பது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையுடைய அந்த ஒரு பொருளை வாங்கணும், ஒரு பொருளை பயன்படுத்தணும், ஒரு இடத்த போய் பார்க்கணும், ஒரு மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்களை செய்கிற ஒரு ஆசை நிறைந்த ஒரு நாளாக இந்த அமைப்பவங்களுக்கு உங்கள் ஆசைகள்லாம் என்று கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்பவங்களுக்கு. மிதுனராசி அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு குடும்பத்திலேயோ நண்பர்கள் மத்தியிலையோ தொழிலையோ எல்லா விஷயமும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் உங்களுடைய மனதுக்கு ஒரு அமைதியை ஒரு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அந்த மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்கக்கூடிய பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு நவராத்திரி பரணிக்கு பொறுத்தவரை பூமியான மாதிரி உங்களுடைய பொறுமையை உங்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு கனகராசி அப்படி பார்த்தா கொஞ்சம் பயம் கலந்த ஒரு நாளாக செல்றப்போது உங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன நடக்கும் என்ன ஒரு பயம் கலந்த அச்சம் கலந்த ஒரு நாளாக இருக்கும்போது உங்களுக்கு 8ல் சனிபவம் இருக்கிறதால உங்களுடைய பயத்தின் ஒரு நியாயம் உண்டு. அதனால் கொஞ்சம் எந்த விஷயத்தையும் ஆராய்ந்து யோசித்து செய்வது நல்லது. அடுத்த சிம்மராசி பார்த்திங்கன்னா எதிலும் வெற்றி, எந்த செயலையும் எந்த சிந்தனையும் எந்த பணியிலும் எல்லா விஷயத்திலும் ஒரு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வெற்றியான ஒரு நாளாக அமைவதவங்களுக்கு 7 சனி பகவானுக்காரவங்களுக்கு சனியோட குறுப்பாரம் இல்லை, சனி மாதிரி கெடுத்தாலும் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு சனியோட ஒரு சப்போர்ட்டில் பல விஷயங்களை நீங்கள் ஒரு வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு வெற்றி நாளாக உங்களுக்கு அமைவதவங்களுக்கு. கன்னிராசி பார்த்தா உங்களுக்கு கன்னிக்கு கொஞ்சம் இரக்க சுபாவம், எல்லா விஷயத்தையும் எல்லார் மேலேயும் எப்பொழுதும் கொஞ்சம் இரக்கம் சுபாவம் உள்ள நபராகத்தால் உங்களுக்கு யாரை பார்த்தா உங்களுக்கு ஒரு பாவம் என்ற ஒரு இரக்க நிலையில் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கும் யாரும் எந்த விதமாக தீங்கு செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லைனா உங்களுடைய இரக்க குணமே சிறப்பு. அந்த இரக்க குணத்தால் ஏமாற்றம் அடையாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு துலாம் ராசி அப்படின்னு பார்த்தோன்னா அன்று உங்களுக்கு ஒரு சுகம் நிறைந்த நாளாக உங்களுடைய செயல்களில் உங்களுடைய பேச்சுக்களில் உங்களுடைய எண்ணங்களில் உங்கள் உணவு மத்தியிலும் எல்லா விஷயம் பார்த்தா உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையப்போகுது. அதே சமயத்தில் ஒரு நல்ல அந்த சுகமான நாளில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அடிப்படையை நீங்கள் கண்டிப்பாக போட போகிறீங்க. விருச்சிக ராசின்னு பார்த்துச்சுன்னா எது செஞ்சாலும் நம்ம ஒரு நல்ல செயலாக செய்யணுன்றதுக்கு ஒரு ஆதாரமான நாள் உங்களுக்கு. நீங்கள் பேசுகின்ற செயல்படுத்துகின்ற எல்லாமே ஒரு நல்ல செயலுக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க. அந்த செயலால் உங்களுக்கு பேரும் புகழும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உயர்வை ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்க போது உங்களுடைய நற்செயலால். அடுத்தது பார்த்தோன்னா தனுசு ராசி நம்மளுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக போட்டி வரும். அப்படி ஒரு பல போட்டிகளை சந்தித்து வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக நீங்கள் அமையப்போது தனுசு ராசி. கல்வி மாணவர்களுக்கு ஒரு போட்டி,
விளையாட்டு உள்ளவங்களுக்கு போட்டி, வாழ்க்கை முன்னேறதுக்கு போட்டி, தொழிலில் போட்டின்னு கூட ஒரு போட்டி நிறைந்த வகையில் நீங்கள் ஒரு போட்டி போட்டு முன்னேற்றத்தை அடையக்கூடிய முன்னேறக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. அதுக்கான ஒரு நாளாக இந்த அமைப்பு உங்களுக்கு. மகராசி வந்து பார்த்தீங்கன்னா பெருமை மிக்க நாளாக இருக்க போகுது. இந்த மகரத்தில் பார்த்தீங்கன்னா மகரத்தில் உங்களுக்கு 2 சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு 7 சனியோட ஆரம்ப காலம் இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் பெருமையாக வாழலாம். கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க, விட்டு கொடுத்து போங்க. யோசித்து ஒரு ஒன்றையும் செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெருமையான ஒரு வாழ்க்கை, பெருமையான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு. கும்பராசி மாதிரி பார்த்தோன்னா அமைதி, எந்தளவுக்கு அமைதியாக இருக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையிலேயே இந்த நாளில் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் தடைகள் இல்லாமல் சங்கடங்கள் இல்லாமல் போக போகுது. ஏன்னா 1 சனி பகவான் ஜென்மசனி என்பதால் பேச்சுக்களில் செயல்களில் எல்லாத்தையும் அமைதி அந்த அமைதியை கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஒரு எந்த தொல்லையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக கடந்து போகக்கூடிய நாளாக இருப்பதனால அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நாள். அடுத்தது மீனராசி நண்பர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் நன்மை பயக்கக்கூடிய நாளாக அமைதி. ஏன்னா உங்களுக்கு வந்து 12 சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு 7 சனியோட இறுதி நிலை இருக்கின்ற காலத்தினால உங்களுக்கு நடக்கின்ற அனைத்து செயல்களும் ஒரு நன்மையாக இருக்கும் போது ஒரு அசைய சொத்தாகிய வீடு வாங்குவது, மனை வாங்குவது, நிலம் வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சனியோட காலகட்டத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது தலைமுறைக்கு நிலைந்து இருக்கக்கூடிய ஒரு சொத்தாக மாறும். அதனால் உங்களுக்கு இது போல் சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுபோல் நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள், நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருந்ததுனால இந்த நாள் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நன்மை பயக்கக்கூடிய நன்மை நிறைந்த நாளாகவே அமைகிறது. அனைத்து ராசி நண்பருக்கும் அந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் புரோகித வணிகம் உங்கள் பணியை தொடங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.